குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம வாட் ஆர் த சிம்பிள்ஸ் நொட்டேஷன்ஸ் யூஸ்டு ஃபார் irreducible representations in character table. அதாவது கேரக்டர் டேபிள் நம்ம போன கிளாஸில் படித்தோம், அதுக்கு முந்தின கிளாஸ்லேயும் படித்தோம். கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம், அதை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து irreducible representations நம்மளுக்கு கிடைக்கும். காமா 1, காமா 2, காமா 3, காமா 4 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு வந்து there are two symbols கொடுக்குறாங்க. there are two notations. ஒன்று வந்து பெத்தே நொட்டேஷன், இன்னொன்று வந்து முல்லிகன் நொட்டேஷன். வில் சி, அதை வந்து தரவை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேரக்டர் டேபிள்ஸ் ஃபார் C2V பாயிண்ட் குரூப், C3V பாயிண்ட் குரூப், இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, யூஸிங் த கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம், the four simple rules, the character tables are obtained. ஸோ இந்த கேரக்டர் டேபிள் நம்மளுக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா, by using the great orthogonality theorem, that is the four simple rules of the great orthogonality theorem. ஸோ இந்த கேரக்டர்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் C2V பாயிண்ட் குரூப்பில் there are 4 symmetry operations இருக்குது. there are 4 symmetry operation இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமா 1 there are 4 irreducible representations இருக்குது. we have obtained the characters. இந்த கேரக்டர்ஸ், இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் வந்து they are called characters in the character table are obtained by using great orthogonality theorem. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C3Vயில் வந்து there are 6 symmetry operations but they form 3 classes. ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா 3 class symmetry classes-னா 3 irreducible representation. Number of irreducible representation is equal to number of symmetry classes. இங்கே symmetry classes வந்து 4, அதனால 4 irreducible representation இருக்குது. இதில் காமா 1, காமா 2, காமா 3ங்கிறோம். காமாங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இது கேபிட்டல் லெட்டர். நீங்கள் காமா ரேஸ் படிச்சிருப்போம், நம்ம இப்படி போடுவோம். அது வந்து ஸ்மால் லெட்டர். இந்த காமாங்கிறது கேபிட்டல் லெட்டர் ஆஃப் கிரீக் லெட்டர் காமா. ஓகே, இப்போ தான் நம்ம ஆக்சுவல் டாபிக்குள்ளே வர்றோம். பார்த்தீங்கன்னா there are 2 notations இருக்குது அப்படிங்கிறாங்க. there are 2 symbols for representing irreducible representation. irreducible representationக்கு லேபிள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து there are 2 notations, there are 2 important notation symbols இருக்குது. ஒன்று வந்து பெத்தே notations, காமா 1, காமா 2, காமா 3. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. முல்லிகன் symbols are used in character table. Mulligan notations, Mulligan labels are used in character table for irreducible representations. Okay, நீங்கள் வந்து முல்லிகனில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ABET அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இன்னும் ஃபர்தராக பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத. There are 3 dimensions of irreducible representation. irreducible representationக்கு வந்து 3 டைமென்ஷன் இருக்குது. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 1 dimension, if the irreducible representation, அதாவது irreducible representation gamma 1, இப்போ gamma 1 வந்து if it is 1 dimension னா ஏன்னு குறிப்பிடலாம். it is labeled as A or it is represented as B. அதாவது if gamma is 1 dimensional, if gamma 1 is 1 dimensional, for example gamma 2 is 1, if gamma is 1 dimensional, then it is represented as A or B letters. If the irreducible representation is 2 dimension, அது 2 dimensional இருந்துச்சுன்னா அதை வந்து ஈன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். E2G, T2G அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில். அந்த ஈங்கிறது அந்த 2 dimension டப்லெட் 2 dimensional ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து இப்போ காமா 3, காமா 4 இருக்குது. if any of the irreducible representation belongs to 3 dimension அப்படின்னா T, the symbol T is used. Okay, அப்போ there are 3 dimensions of irreducible representations in the character table. They are labeled as இப்படி குறிப்பிடுறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ ஏ இருக்குது அந்த கேரக்டர் டேபிளில் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து இப்போ C2Vனா பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து என்னது C2. அப்போ இந்த C2வில் உள்ள கேரக்டரை பாருங்கள். இந்த irreducible ரெப்ரசன்டேஷனுக்குரிய கேரக்டர் என்ன அப்படின்னு பாருங்கள். C2 ஆக்சிஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே இது C3V அப்படின்னா C3யில் உள்ள கேரக்டர் பாருங்கள். இஃப் +1 இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ்னு அர்த்தம். இஃப் த கேரக்டர் in the table for the principal axis +1 then it is symmetric with respect to அப்போ வந்து ஏன்னு நம்ம சொல்லணும். ரைட்டா? எப்போ ஏன்னு சொல்லணும்? if the irreducible representation is symmetric with respect to principal axis. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கேரக்டர் டேபிளில் +1 நம்ம ஃபர்தராக எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட் வில் பி அண்டர்ஸ்டுட். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வந்து இந்த கேரக்டர் டேபிளில் சப்போஸ் நீங்கள் வந்து இது 1 டைமென்ஷனல் தான், ஒன்றா இருக்குது, நம்ம ஃபர்தராக எக்ஸாம்பிளில் பார்த்தா நல்லா புரிஞ்சிடும். இதில் வந்து 1 டைமென்ஷன் தான். ஆனால் வந்து என்னென்னா திஸ் irreducible representation is antisymmetric with respect to principal axis. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட். நம்ம கேரக்டர் டேபிளில் சப்ஸ்கிரிப்ட் பயன்படுத்துவோம். 1 2 நம்ம பயன்படுத்துவோம். சப்ஸ்கிரிப்ட் A1 B1 A2 B2 அப்படின்னா என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் இதில் if A is இப்போ உதாரணத்துக்கு if A is symmetric with respect to if A the irreducible representation is symmetric with respect to subsidiary axis னா என்னது? இப்போ உதாரணமாக C6 இருக்குன்னு வச்சுக்கணும், C3யும் இருக்கும். அப்போ அது வந்து C3 வந்து சப்சிடரி ஆக்சிஸ், C6 வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ சப்போஸ் சப்சிடரி ஆக்சிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ யூ டேக் மாலிகுலர் பிளேன் அல்லது சிக்மா V வெர்டிக்கல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி எடுத்துக்கோங்க. அப்போ இஃப் த irreducible representation the character வந்து +1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு சப்சிடரி ஆக்சிஸ் அல்லது மாலிகுலர் பிளேன். அடுத்து if the character is -1 that means the irreducible representation is antisymmetric with the subsidiary axis or molecular plane. அப்போ நம்மளுக்கு வந்து symmetric with respect to if A is symmetric with respect to subsidiary axis then subscript 1. If A is antisymmetric with respect to subsidiary axis then or molecular plane then the subscript is given 2. okay. இன்னொன்று வந்து சப்ஸ்கிரிப்ட் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் A' A" அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு A அல்லது B எனிதிங் E கூட இருக்கலாம். இப்போ ஏன்னு எடுத்துக்கிடுவோம். ரைட்டா? ஏ எடுத்துகிட்டு ஏக்கு மட்டும் இது கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே பொருந்தும். பட் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஏ இருக்குது. அந்த ஏ வந்து if the irreducible representation is symmetric with respect to horizontal plane of symmetry. horizontal plane of symmetryக்கு அப்போ வந்து இந்த சிக்மா ஹெச்சில் வந்து கேரக்டர் டேபிளில் பாருங்கள் +1 இருந்துச்சுன்னா சிக்மா ஹெச்சில் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா this irreducible representation is symmetric with respect to horizontal plane of symmetry. அதே இது இந்த கேரக்டர் டேபிளில் ஏன்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஏன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். 1 டைமென்ஷன் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு பார்த்துருக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கேரக்டரில் -1 சிக்மா ஹெச்னு ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் இருக்கும். நிறையா 4 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அல்லது செவரல் சிமெட்ரி ஆப்ரேஷன் இருக்கும். அதில் சிக்மா ஹெச்னு ஒன்று இருக்கும். அது கீழே வந்து நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் irreducible ரெப்ரசன்டேஷனில் பாருங்கள் -1ன்னு இந்த கேரக்டர் இஸ் -1 இருந்துச்சுன்னா
in the character table, then A is antisymmetric with respect to sigma h operation, symmetry operation. Okay, symmetry operation பார்க்கணும். Then double prime, A double prime is used, or B double prime, or E double prime, etc. அதே மாதிரி இப்போ வந்து if the symmetry, if the irreducible representation A is symmetric with respect to inversion center of symmetry, inversion அப்படின்னா G கெராட்னா என்னது, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஆன்டிசிமெட்ரிக். அப்போ வந்து இந்த கேரக்டரை பார்க்கணும். நீங்கள் ஐங்கிற ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் Γ1 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக நீங்கள் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ +1ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, this irreducible representation is symmetric with respect to center of inversion symmetry. Okay, if it is antisymmetric, then it is ungerad. Okay, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து C2V C3V பாயிண்ட் குரூப்புக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ Γ1, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Γ1 E, அப்போ வந்து இது வந்து இது நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் C2. அப்போ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது இதில். அப்போ 1ன்னா வந்து என்னது, 1 டைமென்ஷன். அப்போ ஏ அல்லது பின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா +1ன்னு வருது, நல்லா கவனிங்க, இதில் +1ன்னு வருது, அதனால வந்து ஏ, ரைட்டா. அடுத்து இந்த இதை பாருங்கள், இது வந்து 1 டைமென்ஷன் ஏ, இதுலேயும் 1ன்னு வருது, சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இது வந்து ஏ. இது பாருங்கள், இது ஏ 1 டைமென்ஷன் தான், ஏ அல்லது பின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் இட் இஸ் ஆன்டிசிமெட்ரிக், -1ன்னு வருது. அப்போ இது வந்து பி. அதே மாதிரி இது பாருங்கள், இது 1 ஏ அல்லது பியாக இருக்கலாம். ஆனால் என்ன ஆகுது, திஸ் Γ4 is antisymmetric with respect to principal axis of symmetry, அதனால பின்னு வந்துடுது. அடுத்து வந்து மாலிகுலர் பிளேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பிளேன் வந்து சிக்மா XZ, இதுதான் மாலிகுலர் பிளேன். ஓகே, ஸோ மாலிகுலர் பிளேன்னு இருக்கும்போது அப்போ இதை பாருங்கள், இப்போ வந்து 1ன்னு இருந்தால் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு மாலிகுலர் பிளேன். இதில் சப்சிடரி ஆக்சிஸ் இல்லை, பிரின்சிபல் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதே C2 தான், C4 இருந்தால் C2 இருக்கலாம், C2 இருக்கும். அதனால் நம்ம மாலிகுலர் பிளேன் எடுத்துக்கிறீங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு மாலிகுலர் பிளேன். இது பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரிப்ட் 2 இண்டிகேட்ஸ் -1, -1ங்கிறதுனால ஆன்டிசிமெட்ரிக், அதனால் 2ன்னு வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 1. இந்த இது வந்து திஸ் irreducible representation is symmetric. அப்போ வந்து ஏற்கனவே இது பின்னு நம்ம பார்த்துட்டோம், இதில் -1னால B1. அடுத்து பார்த்தீங்கன்னா B2. ஏன் B2னா this symmetry, this irreducible representation is antisymmetric with respect to the molecular plane, symmetry operation, அதனால் B2. அப்போ வந்து நீங்கள் அந்த ஃபைனல் in Mulligan notation, இது வந்து Bethane notation, the character table is in Bethane notation. Okay, these are called characters, these are symmetry operations, and these are all இது நம்ம எதை சொல்கிறோம், irreducible representations. Okay, so A1 A2 B1 B2. so this is the final periodic table. அதே மாதிரி நம்ம C3Vக்கு பார்க்குறீங்க. C3Vயில் வந்து there are 3 irreducible representations. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது E வந்து 1 டைமென்ஷன், அதனால் A தான் வரும். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ் +1 இருக்குது, +1. அப்போ வந்து சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், அப்போ ஏ. இதுவும் பார்த்தீங்கன்னா Γ2 irreducible ரெப்ரசன்டேஷனும் 1 டைமென்ஷன் தான், 1 இருக்குது, அதனால் ஏ இல்லை பியாக இருக்கலாம். ஆனால் இது வந்து +1ன்னு இருக்கிறதுனால சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், அதனால் ஏன்னு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 2ன்னு இருக்கிறதுனால 2 டைமென்ஷன், இது 2ங்கிறதுனால இது 2 டைமென்ஷனை குறிப்பிடுது.
அப்போ it represents 2 dimension, therefore E, it is represented as E. This irreducible representation belongs to 2 dimension. அப்போ this is labeled as E, capital E. ரைட்டா? இந்த ஈயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இந்த E வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் E, irreducible representation E with the identity element operations. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஈன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா சிக்மா வி. இங்கே வந்து மாலிகுலர் பிளேன் வந்து சிக்மா வி தான் இருக்குது, மாலிகுலர் பிளேன் கிடையாது. வெர்டிக்கல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, இதில் 1 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ வந்து A1ன்னு வரும். ஆன்டி சிமெட்ரிக்னா என்ன வந்துடும் நம்மளுக்கு? ஆன்டி சிமெட்ரிக்னா A சப்ஸ்கிரிப்ட் 2ன்னு வந்துடும். இதில் வந்து 0ன்னு இருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான். இதில் வந்து நம்மளுக்கு ஐஇ சிக்மா வி இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஐஇ சிக்மா விலாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும்? இதில் வந்து சப்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரைம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. This is the overall character table with all the values are known for C2V point groups and C3V point group for ammonia and water. Okay, now in the next class we will study about Mulligan notation. We don't represent gamma 1, gamma 2, gamma 3, instead A, B, E, etc. In the next class we will see about Mulligan notation for irreducible representation. Thank you for watching. Thank you for watching.